Hey, hello guys, welcome to this video. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த எரர் ஹேண்ட்லர் மிடில்வேர் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to create a error response class. ஸோ நம்ம எதுக்கு இந்த எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த இமேஜில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் JavaScript cannot handle the asynchronous API errors. ஸோ asynchronous கால்ஸ்லேயோ இல்லை asynchronous APIஸ்லேருந்தோ ஜென்ரேட் ஆகிற எரர்ஸை இந்த ட்ரை கேட்ச் பிளாக் வச்சு நம்மளால் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to define our own error response class. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த ஃபைல் ஸ்ட்ரீம் டாட் ரீட் ஃபைல். இந்த ரீட் ஃபைல்ன்றது அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன். ஓகே, இது என்ன பண்ணுன்னா இந்த பாத்தில் இருக்க ஒரு ஃபைலை ரீட் பண்ணோம், ரைட்? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அசிங்க்ரோனஸ் கோட்க்கு இங்கே கால்பேக் எழுதியிருக்காங்க எரர் ஆர் டேட்டா. ஓகே, ஸோ வென்எவர் இந்த அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே இந்த கால்பேக் கால் ஆகி இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஃபோர் திஸ் கால்பேக் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் த கோட் எக்ஸிக்யூஷன் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் அவுட்டே வெளில போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரீட் ஃபைல் எடுத்துக்கக்கூடிய டைம், ஓகே, இந்த ரீட் ஃபைல் இந்த லொக்கேஷனில் போய் இந்த ஃபைலை ரீட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய டைம்குள்ளே கோட் எக்ஸிக்யூஷன் வந்து இந்த ட்ரை கேட்ச் பிளாக் அவுட்டே எக்ஸிட் ஆகிருக்கும். அண்ட் இந்த கால்பேக் வந்து ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இஃப் எரர் த்ரோ எரர்ன்ட்டு. ஸோ இந்த இடத்துல இட் வில் கிராஷ் த Node.js ப்ராசஸ் அண்ட் இட் வில் ரிசல்ட் இன் எரர் அன்காட் எக்ஸெப்ஷன், ரைட்? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அசிங்க்ரோனஸ் கோட் தான் நம்மளோட கண்ட்ரோலர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we have created a error handler middleware. ஓகே, ஸோ இந்த எரர் ஹேண்ட்லர் மிடில்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி 400 ஸ்டேட்டஸ் கூட ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் எரர்ஸ் வந்தாலும் இட் இஸ் கோயிங் டு give the same error message. ஸோ அது வந்து கரெக்ட் இல்லைல்ல. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we are going to define the errors. அதாவது இந்த டைப் ஆஃப் எரர்ஸ் வந்ததுன்னா இந்த எரர் மெசேஜஸ் அப்படின்றது நம்ம அப்ளிகேஷனுக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தட் யூசர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் த எரர்ஸ் ஈஸிலி. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஃபோல்டர் கால்ட் காமன். ஓகே, ஸோ காமன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ எரர் ரெஸ்பான்ஸ் JS. ஓகே, எரர் ரெஸ்பான்ஸ் டாட் JS, ரைட்? இந்த எரர் ரெஸ்பான்ஸ் டாட் JS உள்ள என்ன இருக்க போகுதுன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ கிளாஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் கிளாஸ் க்ரியேட் பண்ணதே இல்லை, எல்லாமே ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இங்கே எதுக்கு நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த எரர்ன்ற டிஃபால்ட் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த எரர்ன்றது ஐ ஹவ் ஆல்ரெடி ஷோன் யூ. இங்கே பாருங்கள், இது வந்து ஜென்ரிக் JavaScript ஆப்ஜெக்ட் that does not denote any specific circumstance of why the error occurred. ஸோ எரர்ன்றது ஒரு ஜென்ரிக் JavaScriptோட ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எரரோட காசு என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ரைட்? எரரோட கோட் கண்டுபிடிக்கலாம், எரரோட மெசேஜ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம், எரர் டாட் ஸ்டாக் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதை மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இந்த எரர்ன்ற கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலயமா நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே கிடைக்குது. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ரைட் லாட் ஆஃப் கோட். அதனால தான் இந்த எரர் கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ரைட். ஸோ அது உள்ள கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். OOPயில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஒரு கிளாஸ்னால் அதில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஓகே, ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அது உள்ள நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சூப்பர் ஆஃப் எரர் மெசேஜ். ஓகே, ஸோ இங்கே ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ திஸ் டாட் error code equal to error code.
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to export this நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி because this needs to be used throughout our application. ஸோ எதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னா இந்த error response class. ஸோ save it. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் 2 பேராமீட்டர் கிடைக்குது. ஒன்று வந்து எரர் மெசேஜ் அண்ட் எரர் கோட். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம எரர் கோடை எரர் ஹேண்டில் மிடில்வேரில் ஹார்ட் கோட் பண்ணியிருந்தோம். நான் இப்போ தான் காமிச்சேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த 400 எரர் கோடை நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். நாட் த ரைட் வே. ஸோ நம்ம வந்து எரர் கோடை டைனமிக்காக, அதாவது எரரோட டைப் வச்சு நம்ம எரர் கோடை நம்மளே டிஃபைன் பண்ணணும். ஓகே, and இங்கே பாருங்கள் we have super of error message. ஸோ super of error messageனா இங்கே சூப்பர்ன்றது அகெயின் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் சூப்பர் denotes the base class. இதுதான் பேஸ் கிளாஸ் இங்கே. ஓகே, இதுக்கு வந்து இந்த எரர் மெசேஜை நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல throw new error okay of error message. இப்போ நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் எரர் இங்கே கிடைக்குதோ நம்ம இந்த மாதிரி த்ரோ பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வர எரர் மெசேஜை நம்ம எரர்ன்ற பேஸ் கிளாஸ்க்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எரர் வந்து இட் கேன் ஹேண்டில் ஒன்லி தி சிங்க்ரோனஸ் கோட். நம்ம இப்போது அது அசிங்க்ரோனஸ் கோட்க்கு ரன் ஆகிற மாதிரி நம்ம இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரைட், நம்ம இப்போ எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ் எழுதியாச்சு. ஓகே, நான் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ட் யூ ஈச் அண்ட் எவ்ரி லைன். ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் தட் இன் எரர் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த எரர் ஹேண்ட்லர் மிடில்வேர்க்குள்ளே தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். error response equal to require 2 folder பின்னாடி போய் ஓகே it is under common / error response. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போய் ரன் பண்ணுறேன். சாரி, ஸோ இப்போ போய் நம்ம போஸ்ட்மானில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு காப்பி திஸ் ஐடி. ரைட், ஸோ இங்கே போட்டு இந்த மாதிரி ஸ்டாக் கேரக்டர் போட்டு நான் இப்போ சென்ட் பண்ணேன் அப்படின்னா we are getting this error. ஸோ என்ன எரர்னா கேஷ் டு ஆப்ஜெக்ட் ஐடி ஃபெயில்ட். ஓகே, ஃபார் டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு பிரிண்ட், ஐம் கோயிங் டு ஷோ யூ ஒன் திங். ஓகே, ஸோ console.logல கோயிங் டு சே error.name. ஸோ error.nameன்ற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இந்த எரர்ன்ற ஆப்ஜெக்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி. இது என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்றத நம்மளுக்கு காட்டும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், when I click on send பாருங்கள் it is showing cast error. ரைட், ஸோ இங்கே cast errorனு சொல்லி வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா whenever we receive cast errorனு வந்ததுன்னா we are going to show a specific error response to the user. ஓகே, இப்போ நம்ம என்ன காட்டுறோன்னா ஒரு ஜென்ரிக்கான மெசேஜ் காட்டுறோம். அப்படி இல்லாமல் கேஸ்ட் எரர் வந்ததுன்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான எரர் மெசேஜ் வந்து காட்ட போகிறோம். ரைட், ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஹாவ் அ வேரியபிள் கால்டு எரர். ஓகே, எரர் ஈக்குவல் டு ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு இது உள்ளே இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு கொடுத்துரும். ரைட், ஸோ இந்த ERRன்ற வேரியபிளில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா if ஓகே if error.name equal to இந்த cast error நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, cast error இருந்தால் I am going to say error equal to new what error response. Okay, in the error response class I am going to pass the error message resource not found for
id. Okay, so இப்போ இந்த requestோட id எங்க இருக்கும் அப்படின்னா err.value, அதுவும் one of the property. ஓகேங்களா, so err.value. so இந்த வேல்யூன்ற இந்த வேல்யூன்றதுல தான் id இருக்கும், right? id, and I'm going to pass a status code. so நான் 404 சொல்லிக்கிறேன். okay, so 404 னா உங்களுக்கு தெரியும், not found, right? so இங்க நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா I'm going to say error code. okay, so error responseல error code தானே சொல்லியிருந்தோம். ஐயா, error code தான் சொல்லியிருந்தோம். இப்போ இங்க சொல்லியாச்சு, right? and இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா I'm going to say error.message. ஓகேவா, இப்போ நம்ம போய் பார்க்கலாமா? பாருங்க, when I click on send, okay, we got resource not found for id. அங்கே தப்பாக நம்பர் டைப் பண்ண கொடுத்த ஐடி இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா ஐ வில் print the error object here. okay, err. ஸோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த எரரில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு தெரியும். பாருங்க வேல்யூவில் நம்ம தப்பாக கொடுத்த ஐடி வந்துருச்சுங்களா? ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஐடி path underscore id, argument passed in must be a string of 12 bytes, ரீசன் எல்லாமே வந்துருச்சு. நம்ம இப்போது காஸ்ட் எரர் அப்படின்னு வந்தது அப்படின்னா நம்ம ஜென்ரிக்கான மெசேஜ் இவ்வளோ நேரம் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது, அதை நம்ம ஸ்பெசிஃபிக்கான மெசேஜாக மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ நவ் when I change this to 500, ஓகே, என்ன ஆகும்னு பாருங்கள். ஓகே, ஸோ when I click now, பாருங்கள் 500 ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம இங்கே என்ன ஸ்டேட்டஸ் பாஸ் பண்ணுறோமோ, ஸ்டேட்டஸ் கோட் பாஸ் பண்ணுறோமோ அதுதான் அங்கே வந்து ஸ்டேட்டஸ் கோடாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த எரர் ஹேண்ட்லர் மிடில்வேர் கால் ஆகுது. ஸோ இந்த எரர் ஆப்ஜெக்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கிறோம். ஸோ கேஸ்ட் எரர் வந்தது அப்படின்னா இந்த எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸுக்கு போய் இந்த மெசேஜ் வந்து எரர் ரெஸ்பான்ஸ் இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் ஆகுது. எரர் மெசேஜ் அண்ட் எரர் கோட். ஓகே, ஸோ எரர் மெசேஜ் இங்கே இருக்குது அண்ட் எரர் கோட் இங்கே இருக்குது. இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் பாஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அசிங்க்ரோனஸ் கோடில் வர எரர்ஸை வந்து நம்ம ஓன் ரெஸ்பான்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி ஷோட் யூ இன் த பிகினிங் ஆஃப் திஸ் வீடியோ. அசிங்க்ரோனஸ் கோடில் ஜென்ரேட் ஆகிற எரர்ஸை வந்து Node.js ஆலேயோ இல்லை எக்ஸ்பிரஸ் ஆலேயோ இன்பில்ட்டாக cannot handle. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ இப்படி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் எரர் இங்கே பாஸ் பண்ணி விடுறோம். ஸோ இங்கே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஆஃப் எரர் பாஸ் பண்ணதும் இந்த எரர் ஹேண்ட்லருக்கு கால் போகும். இந்த எரர் ஹேண்ட்லரில் இந்த err இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அந்த எரர் இருக்கும். ஸோ அந்த எரரோட நேம் வந்து கேஷ் எரராக இருந்ததுன்னா we are going to send this message to the user. ஓகே, as a response. ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸாக நம்ம அனுப்பிடுறோம், ரைட்? ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆஃப் எரர் தான் இஸ் மெயின். நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் எரர் வச்சா தான் இது ஒர்க் ஆகும், இல்லைனா இட் வில் நாட் ஒர்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு ஆட் async ஹேண்ட்லர். ஓகே, ஸோ async ஹேண்ட்லர் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா we don't have to pass the error using next. ஸோ இந்த ட்ரை கேட்ச்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கோட் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் ஆகிடும் அண்ட் ஆல்சோ இட் வில் பிகம் ஷார்ட். ஸோ async handler it can automatically handle the errors and send to the error handler middleware. Okay, ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். Hope this video is useful for you guys. We'll see you in the next video. Thank you.